அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் முன்னைய ஞானிகள் ஏன் தடைப்பட்டனர் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: முன்னைய ஞானிகள் ஏன் தடைப்பட்டனர்? ஆதி பரபிரம்ம வாழ்வும் அந்த பிரம்ம முடிவும் அறிவிக்கும் வேதங்கள் தோன்றிய உலகறி வேதங்கள். மாயையின் தோற்றத்தை பரபிரம்மம் என்றும் அதன் முடிவை பிரம்மம் என்றும் அதுவே தான் என்றும் அதற்கு அப்பால் அறிய ஏதும் இல்லை என்றும் அதுவே தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம், பிரஞானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்றும் அறுதியிட்டு உறுதி கூறி பேசாது பெருவெளியில் செயலற்றார். தோன்றி மறையும் இவ்வாழ்வினரை மாயை என்றும் அவர்களின் வேதங்களும் ஆதி அந்த மாயைக்கு அப்பால் அறியாது அடங்கும். அறியாமையை போக்க வந்த திருவருட்பிரகாசமே தனிப்பெரும் கருணை. முன்னைய ஞானிகள் ஏன் மாயவெளிக்கப்பால் வர இயலாது தடைப்பட்டார்? மாய மயக்கம் அரும் அருள் அறிவு பெறாமையால். மாய மயக்கம் அரும் அருளறிவு பெறாமையால். அதை பெறுவிக்கவே இராமலிங்கரை வருவித்து அவர் அறியா அருளறிவை அவருக்கு ஓதாது உணர்த்தி சுத்த சன்மார்க்கம் காட்டி நால்வகை ஒழுக்கமுடன் இரக்கம் புகட்டி தருமச்சாலையிலே வா என்று அழைத்து சத்திய ஞான சபையை காட்டி மாமாயத் திரைகளெனும் மருள் நீக்கி திருவருட்பிரகாசத்தால் அருட்பெரும் ஜோதி கண்டார். நாமும் அவ்வாறே தோன்றிய மாமாய வழி சென்று தடைபடாது ஊன்றிய மாமறையாம் சுத்த சன்மார்க்கம் வந்து மருள் அகற்றி ஆதி படைப்பு எனும் மாமாய அந்த வெளி கடந்து அவ்வெளி கடக்க அருளும் அறிவே தனிப்பெரும் கருணை தமிழ் என்று அறிந்த அறிவால் அருட்பெரும் ஜோதி காணும் அருள் அறிவே குரு துரியம். அப்பேற்றினை பெற்ற திருவருட்பிரகாச வள்ளலை மாய சித்தர்களுடனும் சடாந்த ஞானியனும் தடைப்பட்ட மௌனிகளுடனும் அரசியல்வாதிகளுடனும் புலவர்களுடனும் படித்ததையும் கேட்டதையும்
பேசும் பேச்சினருடனும் ஒப்பிட்டு பேசும் இவர்களின் அறியாமையினும் மாயத்திரை வேறு உளதோ? வழக்கிட்ட வம்பரெல்லாம் அறிவரோ? அவர் வணங்கும் தெய்வமெலாம் சடாந்த வாசலெனும் வெளியிலே திருவருட்பிரகாசர் அறிவிக்கும் அறிவுரையை அறியாது பேச்சற்று வாய்ப்பொத்தியும் செயல்பட இயலாது கைகட்டியும் அருள் புரிக என வேண்டி நின்றதை அறியார். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.